இது உங்கள் அன்னுஹா ஃபார்ம். நம்முடைய பண்ணையினுடைய வீடியோக்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான காரணத்தினால நம்முடைய பண்ணையினுடைய வீடியோக்கள் அதனுடைய அப்டேஷன்லாம் தொடர்ச்சியாக வராமல் போயிடுச்சு. அதனுடைய காரணங்கள் என்னன்றதை நம்ம இப்போ முதல்ல சொல்லிடுறோம். இப்போ அதை பொறுத்தவரையும் பார்க்கும் பொழுது நம்முடைய பண்ணை ஆரம்பத்தில் முட்லூர் அப்படின்ற ஊரில் நம்முடைய பண்ணை இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும், ஆர்ட்ஸ் காலேஜுக்கு பேக் சைடில். இப்போ சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்முடைய பண்ணையினுடைய இடம் மாற்றம் நம்ம இந்த இடத்துல செஞ்சுருக்கிறோம். இப்போ நம்முடைய பண்ணை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கரெக்டாக சிதம்பரத்தில் வண்டிகேட் பகுதியில் நம்முடைய பண்ணை அமைஞ்சிருக்குது. நம்முடைய பண்ணை தொடர்பாக சில வீடியோக்கெல்லாம் நம்ம தொடர்ச்சியாக இந்த வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகக்கூடிய முக்கிய செய்தி என்னென்னா 2024 உண்டான கரண்ட் அப்டேஷன். இப்போ பக்ரீத் வரக்கின்றனால அதனுடைய சில செய்திகள் நம்ம இதில் சொல்ல போகிறோம். நம்ம திருமணம் ஆர்டர்களுக்கு ஹக்கீகா சதக்கா போன்றதுக்கெலாம் நம்ம குட்டி ரெடியாக இருந்துச்சு, அதுக்காக கொடுத்துட்ருந்தோம். இப்போ ஹஜ்ஜு பிறநாள் வருகின்றனால அதனுடைய பக்ரீத் சேலுக்காக நம்மளுடைய பண்ணையில் குட்டியெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கி ஒரு பண்ணைக்கு போகிறோம், ஒரு ஆடு வாங்குகிறோம்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பட்ஜெட்டில் ஆடு வாங்குவீங்க. சிலர் 15,000 இருக்கணும், சிலர் 13,000 இருக்கணும், சிலர் 20,000 இருக்கணும், சிலர் 25,000 இருக்கணும். இப்படிலாம் நம்மளுடைய பட்ஜெட் இருக்கும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்முடைய பண்ணையில் சிறிய ஆடுகளும் நடுத்தரமான ஆடுகளும் பெரிய ஆடுகளும் அது இல்லாமல் நாட்டாடு விரும்பக்கூடியவங்களுக்கும் நம்முடைய பண்ணையில் இது மாதிரியான ஆடுகள் வச்சுருக்குறோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்குறதா இருந்தால் சின்ன மீடியம் சைஸ் ஆடுகள் குர்பானிக்கு தகுதியான 6 மாதம் 7 மாதம் பூர்த்தி அடைஞ்ச செம்மறி ஆடுகளை பார்க்கும்பொழுது நம்ம அதில் என்னென்னலாம் கொடுக்குறோம், அது எப்படி கொடுக்குறோன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் நம்மள்ட்ட லைவ் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் எடை 25லேருந்து உங்களுக்கு 32 33 வரையும் லைவ் வெயிட் இருக்குது. இப்போ இந்த ஆடெல்லாம் நம்ம எப்படி சேல் பண்ணுறோம்னு சொன்னால் உயிர் எடையிலே நம்ம சேல் பண்ணுறோம். உதாரணத்துக்கு 25 கிலோ இருக்குன்னா உயிர் எடை 450 ரூபா அப்படின்ற உயிர் எடை போடுறோம். அதே 480 ரூபா அப்படின்ற உயிர் எடையும் போட்டு நம்ம விற்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஏன் இந்த 450 சொன்னால் இன்றைக்கி ஆடு வாங்கி உடனே எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 450 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இல்லை இன்றைக்கி வாங்கி விட்டுறேண்ணா, நான் பே பண்ணிடுறேன், கடைசியாக ஒரு நாளுக்கு முன்னாடி பிடிச்சிக்கிறேன்னா 480 ரூபா அப்படின்ற உயிரடைக்கு நம்ம இன்றைக்கி இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தீவன செலவுகள், பராமரிப்புகள், அதனுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் கருதி நம்ம இந்த ஆடுகளை 450 ரூபான்ற உயிரடைக்கும் 480 ரூபான்ற உயிரடைக்கும் இதை நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட புக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால இதில் ஒரு 10-15 ஆடுகள் இன்றைக்கி புக் ஆகிடுச்சு. குறிப்பாக சொல்கிறதா அந்த ஒரு 35 ஆடுகள் தான் நம்மள்ட்ட இதில் அவைலபிளில் இருக்கிறன்றதை இந்த சின்ன மீடியம் சைஸ் ஆடுகள் தொடர்பாக நம்ம இதை சொல்கிறோம். அதே மாதிரி மீடியம் சைஸ் ஆடுக்கு அப்புறம் பெரிய ஆடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே நிற்கக்கூடிய ஆடுகள் அதில் கவர் ஆகும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆடுகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நம்ம உயிர் அடைக்கி கொடுக்கல, இது மதிப்பு ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். வந்து பாருங்கள், ஆடனுடைய தெளிவுகள், ஆடனுடைய அந்த சுறுசுறுப்பு, அதனுடைய சைஸு அதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். அதை நம்ம கனெக்ட் பண்ணி அதனுடைய பராமரிப்புகள் வளர்ப்பெல்லாம் வச்சு என்ன மதிப்போ அந்த மதிப்புக்காக இந்த ஆடை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் 15 ஆடுகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஆடுகள் கிட்டத்தட்ட புக் ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய ஆடுகள் தான் இருக்குது. அதனுடைய வீடியோலாம் பாருங்கள். இப்போ ஒரு ஆடு நம்ம கட்டி போட்டிருப்போம். இதெல்லாம் நம்மளே தீவனங்கள் கொடுத்து கை வளர்ப்பில் இந்த வளர்த்து வச்சுருக்கிறோம். நேரடியாக வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஆடை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது சம்பந்தமாக வாங்கிட்டு போவாங்க பொண்ணு. அடுத்து அதே மாதிரி பெரிய சைஸ் பார்த்தோம், அதை விட பிக் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, படா சைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆடுகளும் நம்மள்ட்ட இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப கிள ஆடாக இருக்குமோ, பல் தேஞ்ச ஆடாக இருக்குமோன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் இது எல்லாமே நம்முடைய பண்ணை வளர்ப்புனால கிட்டத்தட்ட 2 பற்கள் தான், 4 பல் ஆடு தான் நம்மள்ட்ட இருக்குது. 2 பல் 4 பல் ஆடு தான், இளம் ஆடுகளாக தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதை வந்து பார்க்கக்கூடியவங்களும் பார்த்து எனக்கு பெரிய ஆடு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இதையும் வந்து வாங்கிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 ஆடு இருந்துச்சு. அதில் 2 ஆடு போயிடுச்சு. இங்கே இருக்கிறதுல 2 ஆடு புக்கிங் ஆகிருக்கிறது. அப்போ மீதி 3 ஆடு தான் இதில் இருக்குது. இது ஒன்று. அதே மாதிரி நாட்டு ஆடுகளை பார்க்கும் பொழுது இதில் ஒரு 20-25 ஆடு இருந்துச்சு. இப்போ இந்த ஆடுகள் ஒவ்வொன்றும் புக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாட்டு ஆடுகளை பொறுத்தவரையும் சிலர் இதை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அதே மாதிரி இந்த நாட்டு ஆடுகளும் நம்ம வச்சுருக்கிறோம். இதில் நம்ம குறிப்பாக நம்முடைய பண்ணையை பற்றி சொல்கிறதா இருந்தால் நம்முடைய பண்ணையில் சின்ன ஆடுகள்லேருந்து அதை தீவனங்கள் கொடுத்து அதை நம்ம வந்து பராமரிச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான நியூட்ரிஷன், அதுக்கு தேவையான விட்டமின்ஸு, அதுக்கு தேவையான மினரல்ஸு இது எல்லாத்தையும் நம்ம கொடுத்து நம்முடைய ஆடுகளை தரமாக சின்னதுலேருந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் கொடுக்கக்கூடிய இந்த விலையினுடைய
கம்மி விலைக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா விவசாயியாக இருக்கிறனால தான் இந்த விலைக்கு எங்களால் கொடுக்க முடியுது. இது தொடர்பாக இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆடு தேவைப்படக்கூடியவங்க கீழே கொடுக்கக்கூடிய அந்த நம்பரை பார்த்து அதுக்கு கால் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள லொக்கேஷனை சொல்லுவோம். வந்து நேரடியாக பார்த்து ஆடுகள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போங்க. வலைக்கம் சலாம். பைக்லேருந்து வரீங்க? சிதம்பரம் நபர். பை அண்ணன் ஃபார்ம் எப்படி தெரியும்? நீங்கள் அடிக்கடி வருவோம் பை ஃபார்முக்கு, அதனால் ஆடெல்லாம் பார்த்தேன். சரி குர்பானிக்கு இங்கேயே வாங்கிடுவோம்னு சொல்லி தான் பை இங்கே வந்தேன். ஆட்டோட தரம்லாம் எப்படி போயிருக்கு? நல்லா தான் பை இருக்குது. கை வளர்ப்பு பை எல்லாமே சின்னதுலேருந்து வச்சு வளர்க்குறாங்கனால பெரிய ஆடாக இருந்தாலும் ஒரு வயசு ஆடு தான் பை இருக்குது. மற்றபடி விலையை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எல்லாம் இப்போ விலையெல்லாம் அஃபோர்டபுளாக தான் பை இருக்குது. கரெக்டான ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஆடும் தரமாக இருக்குது.